ஜானகி சந்தியா சரியில்லை நாளைக்கு ஒரு உச்சக்கட்ட பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஜானகி கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரகுராம் அதிரடியாக முடிவெடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கலாம், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ஜானகி கிட்ட காட்டுறாங்க, நம்ம தனா சர்டிஃபிகேட்டும் கப்பை பாருமா அப்படின்னு சொல்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஏம்மா ஒன்றுமே பேசாமல் இருக்க? இல்லை உங்கள் அப்பா கிட்ட சொல்லாமல் விட்டுட்டோமே, அதான் அப்பா ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னோடனே, ஆமாம் ஒன்றும் சொல்லலை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக கார்த்திக் ரகுராம் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம், அவரை ரொம்ப தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் செஞ்சது எல்லாமே சரி தான் சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் அப்படின்னோடனே செம்ம கோவத்தில் நிறுத்துடான்னு கார்த்திகை கண்ணாப்பண்ணான்னு பேச வந்தேன். என்னை பற்றி எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவில் வர்றதுக்கு நீ யார்? நீ முதல்ல அன்றைக்கே நான் சொன்னேன்ல, வார்த்தையை விட்டுட்டா அள்ள முடியாதுன்னு சொன்னேன். இஷ்டத்துக்கு நீ ஓவராக பேசினல. இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வர? இங்கே பாரு, இனிமே யாருக்கிட்டையும் தெரியாமல் தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னேன்னா, என்கிட்ட நின்று பேசுகிறதுக்கெலாம் உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது, மரியாதை என் கண்ணு முன்னாடி நிற்காத, ஓடி போயிடு அப்படின்னு திட்டுறாங்க. இன்னொரு தடவை எனக்குன்னு இல்லை, யாருக்கிட்டையுமே வார்த்தையை லூஸாக விடுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், தொலைச்சி போடுவேன் தொலைச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் கரெக்டாக மணி வந்துடுறாங்க. வந்தோடனே கிளம்பலாமா அப்படின்னு சொன்னோன்னே, போகலாம்ப்பா, எல்லோரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, கார்கிட்டே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜானகியும் தனாவும் அப்படின்னோன்னா, சரி வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் ஏறுறாங்க. ஜானகி பக்கத்தில் ரகுராம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க தவிக்கிறாங்க, இப்படி பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு கண்ணில் ரகுராம் கோவத்தோடு இருக்காங்கிறத ஜானகி மட்டும்தான் புரிஞ்சுருக்காங்க, தவிர வீட்டில் உள்ளவங்க யாருமே அதை சீரியஸாக புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக பாட்டி எல்லா விஷயமும் காரணம் இந்த மாயா தான் இருக்கணும், இந்த மாயா வந்ததுலேருந்து தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்னு பார்வதியிலேருந்து எல்லோரும் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ரகுராம் உள்ளே வந்தோன்னா, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை தனா ஜெயிச்சு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, இதை பார்த்தோன்னே, என்னது தனா விளாண்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கால, என்னப்பா நடக்குது இங்கே அப்படின்னு சொன்னோன்னே, ரகுராம் முதல்ல பார்வதி கிட்ட அடிச்சு இல்லை மன்னிப்பு கேளு அப்படின்னோடனே, கரெக்டாக சிவா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, பரவாயில்ல என்கிட்ட ஏங்க மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு, ஆமாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, என்னம்மா நடக்குது இங்கே அப்படின்னு அந்த பாட்டி செம கோவத்தில் இருக்காங்க. எந்த தைரியத்தில் விளாண்டாளா, இதெல்லாம் நம்ம குடும்ப பாரம்பரியத்துக்கு என்ன இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிடுச்சு, ரகுராம் எதுவும் பேசாமல் இருக்க அப்படின்னா, மாயா பேசுகிறாங்க, என்ன இப்போ தப்பு பண்ணிட்டா, விளாண்டுட்டு வந்திருக்கா, அதுவும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி அப்படின்னோடனே, இங்கே பாரு இது ஒன்றும் உங்கள் ஊர் கிடையாது, இது எங்கள் ஊரில் கட்டுக்கோப்பாக நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது, நீ பேசாமல் இரு. என்ன ரகுராம் அவள் பேசிக்கிட்டு இருக்கா, நீ பேசாமல் இருக்க அப்படின்னோன்னா, இதை தான் பெரியப்பாவும் ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு, என்ன நீயும் ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுது. இந்த சாரு பார்த்துட்டு, ஆஹா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே சுமூகமாக நடந்துருச்சு அப்படின்னு இந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்கப்ப ரகுராம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருமா, நம்ம ஒரு விஷயம் கட்டுக்கோப்பாக நடத்தணும்னு நினைக்கிறோம், ஆனால் இதே தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அவங்க வளரணும், முன்னேறணும், வெளி உலகம் பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஜெயிக்கணுங்கிற ஆசை கனவுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம தடுக்கக்கூடாதுமா, அவங்களுக்கு உண்டானதை நம்ம சுதந்திரம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நீயே அப்படி பேசுகிற, பின்னென்னம்மா நம்ம நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு நம்ம நினைக்கலாம், நம்ம நினைக்கிற மாதிரியே நம்ம பசங்களும் அதுக்கு அவங்க பிறக்க போகிற பேர பசங்களும் எல்லோரும் நமக்கு ஈக்குவலாக அந்த காலத்து மாதிரியே யோசிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்புமா. அதனால் அவன் போகிறத பற்றி எனக்கு ஒன்றும், விளாண்டதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஜெயிச்சுட்டு தானே வந்திருக்கா என் மகன், எனக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகியை பார்த்துட்டு, என்ன ஒன்று என்கிட்ட சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்க, என்கிட்ட சொல்லாமல் செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான இதுவே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பார்த்துட்டு போகிறாங்க. அதை சொன்ன வார்த்தை சுருக்குன்னு ஏறிடுது ஜானகிக்கு. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி போய் இவரை சமாதானம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. மேலே மாயாவும் சீனும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டில் நினச்சி கூட பார்க்கல பெரியப்பா இவ்வளோ போல்டாக நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு. நம்ம தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்திருக்கோம் போல், அவர் ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்காங்க
அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் பேசாமல் நல்ல நேரம் பார்த்து நம்ம காதில் கூட வந்து சொல்லிடலான்னு தான் நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னொன்னே நிச்சயமாக ஏற்றுப்பாங்க. ஆனால் பெரிய சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நடக்கும் அப்படின்னோன்னே, சரி அதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணி இருப்போம் அப்படின்னோன்னே, மேலே நிலா இருக்குது, நீ வந்து உனக்காக எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தோணுதா அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் தோணலை அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து மாயா வந்து ஹக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மாயா வந்து சீனு வந்து தள்ளிட்டு இங்கே கீழே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு கீழே வந்து ரகுராம் வந்து செம கோவத்தில் வந்து ரூமில் இருக்காங்க. இங்கே ஜானகி உள்ளே வராங்க. வந்தோடனே, ஜானகி நீ இப்படி பொய் சொல்லுவ அப்படின்னு வந்து நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நான் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன், என் ஜானகி என்கிட்டேருந்து எதையுமே மறைக்க மாட்டா அப்படின்னு. அதை நீ வந்து சுக்குநூறாக வந்து என் மனசை வந்து உடச்சிட்ட. இனிமேல் வந்து நீ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஜானகி. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. இது ஒரு நிமிஷம் இரு, இனிமேல் நான் உன்கிட்ட பேச போகிறதும் கிடையாது, நமக்குள்ளே பேச்சுவார்த்தையே கிடையாது. இது நான் உனக்கு கொடுத்த தண்டனை கிடையாது, இது வந்து எனக்கான வந்து நான் சரியாக இல்லைல்ல, அதுக்கு உண்டான பலனை வந்து நான் தான் அனுபவிக்கணும். இனிமேல் என் கூட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு நானும் உன்கிட்ட பேச மாட்டேன்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜானகி வந்து அதிர்ச்சி ஆகி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல்